ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். வாங்க சித்தா டாக்டர்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மார்ச் 3rd வீக் வந்து எக்ஸாம் இருக்குது. அதுக்காக அவங்க இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை வந்து ஒரு சப்ஜெக்ட் பை சப்ஜெக்டாக ஃபர்ஸ்ட் பிஎஸ்எம்எஸ்க்கு கேட்டிருந்தாங்க. அதுக்கான முதல் வீடியோ தான் இது. இதில் நம்ம தோக்கிக்கான 10 மார்க் கொஷின்ஸ், இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம். கொஷின் அளவைகள். அதுக்கு அடுத்தது வந்து பதிப்பசு பாசம். அளவைகள்னு பார்த்தீங்கன்னா அதில் அரௌண்ட் உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஒரு 8 to 9 ஸ்டார்ஸ் கிட்ட இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து பதிப்பசு பாசம், அதையும் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். இதில் வந்து 15 மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிப்பசு பாசம் மூணுத்தையும் கம்பைன் பண்ணியும் கேட்கலாம். இல்லாட்டி பதி வந்து வேறு எந்த முனிவர் சொல்லியிருக்காரு இல்லை எந்த புக் ரெஃபரன்ஸில் சொல்லியிருக்காங்க அப்படின்னும் நம்மளுக்கு பதியோ இல்லை பசுவோ அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. தேர்ட் கொஸ்டின் வந்து அண்டத்தில் உள்ளதே பிண்டம் இல்லை பிண்டத்தில் உள்ளதே அண்டம் அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின் கேட்கலாம். இது வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு பெரிய புக் கொடுத்துருப்பாங்க, சித்த மருத்துவ சுருக்கம்னு. அந்த புக்கில் இந்த டாபிக் இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து உள்ளது போகாது இல்லது வராது. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், பட் அங்கங்கே தான் கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதோட கான்செப்ட் என்னங்கிறத மட்டும் நீங்கள் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து சித்தர்களோட தனி சிறப்புகள் என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது 9 திருமேனிகள், அப்புறம் பஞ்சபூத பஞ்சீகரணம். இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின். அந்த பஞ்சபூதங்கள்லாம் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களுக்கு 1 by 1 சொல்லியிருப்பாங்க. அதனால் இது எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க. இதை பார்த்துட்டாலே உங்களுக்கு ஒரு 15 மார்க்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே இருக்க சப்டிவிஷன்ஸ் வந்து 5 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்தது சித்தர்களின் மணிமகுடம், அப்புறம் சித்தர்களோட முதல் கோட்பாடு அந்த கொஷின். அதுக்கப்புறம் மெய்ஞானம்னா என்ன, விஞ்ஞானம்னா என்ன, ரெண்டுத்தையும் வந்து நம்ம செப்பரேட்டாக டேபிள் போட்டு பாயிண்ட் பை பாயிண்ட்டாக படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அதுக்கு அடுத்தது தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின். ஃபஸ்ட் இயர் இருக்கக்கூடிய எல்லா சித்த ஸ்டூடெண்ட்ஸும் பார்க்கக்கூடிய கொஷின் என்ன அப்படின்னா 96 தத்துவங்கள். இதில் வந்து ஆன்ம தத்துவம்னு சொல்லி செப்பரேட்டாகவும் கொஷின் கேட்கலாம், இல்லாட்டி 96 தத்துவங்கள் அப்படின்னும் கொஷின் கேட்கலாம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா என் பெரும் சித்திகள் கொஷின். இதுவும் ஒரு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கு அடுத்தது வந்து ரசவாதம். இது ஒரு செப்பரேட்டான செப்பரேட்டாக ஒரு டாப்பிக்கே உங்களுக்கு வந்துடும். அந்த சாப்டர் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கும் செப்பரேட்டாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். புரியாதவங்க நம்ம வீடியோவில் கூட பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கடுத்தது திருமூலரை பற்றி. அதுக்கு அடுத்தது தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2 செயலோட லைன்ஸை கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எக்ஸ்பிளைன் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லை எதை பற்றி கேட்டிருக்காங்கிற விஷயத்தை தான் நம்ம 15 மார்க்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது என்ன அப்படின்னா மாயையோட டைப் என்ன, மாயைனா என்ன அப்படிங்கிற ஒரு 15 மார்க் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. பொருள் தத்துவம், இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். அதனால் அதில் 3 ஸ்டார்ஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து சுவை, அதாவது சுவை வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, அதோட ஆக்ஷன் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது அஷ்டங்க யோகம். என் பெரும் சித்திகள் வேறு, அப்புறம் அஷ்டங்க யோகம் வேறு. ரெண்டுமே 8 தான் இருக்கும். பட் அது சித்தி, இது வந்து யோகம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து தோற்ற கிராமம் இருக்கு இல்லையா, இந்த ஃபார்ம் அந்த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஃபார்ம் ஆனதை பற்றி தொல்காப்பியர் என்ன சொல்கிறாருங்கிற அந்த கூற்றை பற்றி இருக்கும். அதுக்கு அடுத்தது முக்கியமான கொஸ்டின் என்ன அப்படின்னா அந்த 18 சித்தர்கள் தான். இதில் நீங்கள் எல்லா சித்தர்களும் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அதில் இம்பார்ட்டண்ட்டாக உங்களால் இப்போ டைமிங் கம்மியாக இருக்குது, இப்போ தான் புதுசாக படிக்கிறேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க, இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய அகத்தியர், போகர், திருமூலர், தேரையர், இது மாதிரி ஸ்பெசிஃபிக்காக அவரோட நேம் ரீசன்ஸாக இருக்கட்டும், இது மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணக்கூடிய சித்தர்கள் அவங்கள மட்டும் ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு அதுவும் டைம் கம்மியாக இருக்குது, ஃபுல்லாக ரீட் அவுட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா சித்தர்களோட சமாதி, ஓகேங்களா, அதை படித்து வச்சுக்கோங்க. அவங்களோட 100 குறிப்புகள் ஸ்பெசிஃபிக்காக சில புக்ஸ் வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, அந்த புக்கோட நேம்ஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோற்றமும் ஒடுக்கமும். அதுக்கு அடுத்தது பஞ்சபூதங்கள், அப்புறம் 6 சுவைகள், அப்புறம் வந்து மருத்துவம். இது 3த்துக்கான தொடர்பு என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்கலாம். இல்லாட்டி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பஞ்சபூதம், 6 சுவைகள், அப்புறம் 3 குற்றங்கள், இந்த 3 வாதப்பித்த காபம், இது 3த்துக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது பஞ்சபூதங்கள் 1, அப்புறம் 6 சுவைகள் 2வது ஒரு டாபிக், 3வது டாபிக் என்ன அப்படின்னா முக்குற்றம். இது 3த்துக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி ஒரு கொஷின் கேட்பாங்க. அது ஒரு 15 மார்க் கொஸ்டின். அதுக்கப்புறம் அருவ பொருட்கள், அதுக்கப்புறம் மாற்றத்தால் ஆனது உலோகம், ஓகேங்களா, மாற்றத்தால் இந்த உலகம் எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கொஷின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் தசவாயுக்கள், இதுவும் ஒரு முக்கியமான கொஷின் தான். பண்டைய தமிழகமும் சித்த மருத்துவமும், இந்த கொஷினும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. செப்பரேட்டாக நம்மளுக்கு ஒரு 9 வரைக்கும் ரசவாதம் வருமா, அப்புறம் 10, அப்புறம் 11ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சப்டிவிஷன்ஸில் டாபிக்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா அணுவாலானது உலோகம். ஒவ்வொரு ஆட்டம், சின்ன ஆட்டம்னால தான் இந்த வந்து உலகம் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சித்த மருத்துவத்தில் சித்தர்களோட பங்கு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் நல்லா நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். எல்லாத்தையும் படிச்சுட்டு அட் லாஸ்ட் டைம் இருந்தால் மட்டும் இந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கு அடுத்தது வந்து முப்பு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆன்ம தத்துவம் கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா, 96 தத்துவங்கள்ல இருந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிடலாம். இல்லை செப்பரேட்டாக உங்களுக்கு டைம் இல்லாதவங்க இந்த ஆன்ம தத்துவங்கிற கொஷினை மட்டும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வெளிநாட்டவர் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தர்கள் வந்து யார், அவங்க என்னென்ன புக்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து யார் வந்து சீனாலேருந்து வந்த சித்தர்கள் யார், எகிப்துலேருந்து வந்த சித்தர்கள் யாருன்னு ஒவ்வொரு சித்தர்களோட மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது யாருங்கிற ஜஸ்ட் நேம் மட்டுமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. டைம் இல்லாதவங்களுக்கு சொல்கிறேன். ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு முறை கிளான்ஸ் பார்த்துக்கோங்க.
18 சித்தர்களில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தோன்னா அகத்தியர். அவரை பற்றியும் கொஷின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இது பிராணாயாமம் பற்றி ஒரு கொஷின் இருக்குது. அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா முக்குச்செயல், அதாவது வாதம் பற்றி, பித்தம், கபம், இது 3 பற்றியுமே கேட்கலாம். இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்காக வாதத்தோட வாழ்வியம், அதாவது வாழ்வோட இடம் எங்கே, அதுக்கப்புறம் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அதோட தன்மைகள் என்ன, அது அதிகமான என்ன ஆகும், குறைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு தனித்தனியாக கேட்க வாய்ப்பு இருக்குது. முக்குச்செயலை ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. அடுத்தது போகரும் தேரையரும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா உடல் தாதுக்கள். உடல் தாதுக்கள் அப்படின்னு சொல்கிறது 7 தாதுக்கள் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் உயிர் தாதுக்கள்னு சொல்கிறது தான் வந்து வாத பித்த கபம். ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓவராலாக இவ்வளோ தான் வந்து 10 மார்க் கொஷின்ஸ். ஓவராலாக நம்ம டோக்கியில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 10 மார்க் கொஷின்ஸ் இதுதான். இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்துக்குமே நம்ம அதிகப்படியான ஸ்டார்ஸ் கொடுத்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கோம். இதில் மோஸ்ட்லி எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அளவைகள் அப்படின்னா நீங்கள் ஃபுல்லாக அளவைகள் படிச்சிருந்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்க சப்டிவிஷன்ஸ் வச்சு 15 மார்க்காக கேட்கலாம். இல்லாட்டி ஜஸ்ட் உங்களுக்கு அளவைகள் அப்படின்னு ஜஸ்ட் அந்த நேமை மட்டும் மென்ஷன் பண்ணி கேட்கலாம். இல்லாட்டி அளவைகளோட இந்த மாடர்ன் நம்ம சயின்ஸ் இருக்கு இல்லையா, அதை கம்பேர் பண்ணி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். பட் ஓவராலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஃபஸ்ட் இயர் சித்தா மெடிசன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஓவரால் என்ன பார்க்கணும்னா, அதிகமாக ஸ்டார்ஸ் கொடுத்துருக்க கொஷின்ஸை வந்து படிச்சிட்டிங்களா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணுங்கள். படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் ஜஸ்ட் அதிகமான ஸ்டார்ஸ் கொடுத்துருக்கேன் இல்லையா, அது அளவைகள், அப்புறம் வந்து பதிப்பசு பாசம், அதுக்கடுத்து 96 தத்துவங்கள், எண் பெரும் சித்திகள், அதுக்கடுத்தது வேறு என்ன கொஷின் இருக்குது, அஷ்டங்க யோகம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அஷ்டங்க யோகம்னா 8 யோகங்களை பற்றி தான் சொல்லியிருப்பாங்க. அது என்னென்ன டேர்ம்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து அருவ பொருட்கள், தசவாயுக்கள், முப்பு, இது மாதிரி கொஷின்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. தென் மேலே பார்த்தீங்கன்னா அதிக இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும், கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியான ப்ரையாரிட்டி இருக்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து இருக்கும். இதை மட்டும் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே மேக்ஸிமம் 10 மார்க் கொஷின்ஸை நீங்கள் ஈஸியாக கிராக் பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதே மாதிரி 5 மார்க் கொஷின்ஸும் அப்புறம் ஃபஸ்ட் இயரில் இருக்கக்கூடிய ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வீடியோ 1 by 1 அப்லோட் பண்ணுறோம். இதே மாதிரி வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணும்னாலும், இல்லை வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸோ, இல்லை நம்ம புக்ஸை பற்றியோ, இல்லை நம்ம அகாடமி பற்றி எந்த டவுட்ஸாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு பார்க்கலாம் சித்தா டாக்டர். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். டாடா, போயிட்டு வரோம்.